பொதுவாக இருக்கும் போல கிரிஜாவிடம் டியூஷன் படித்த பிறகு மாலை பூமி தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். ஆனால் வழியில் யாரோ அவளை கடத்திவிட்டனர். இரவு முழுவதும் அவளை தேடினர். ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. காலை அவளது பெற்றோர் போலீஸ் நிலையம் சென்று மிஸ்ஸிங் ரிப்போர்ட் பதிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் உதவிக்காக ஹூம் தருகிறார்கள் என தெரியவில்லை. அதுவே கொடூரன். போலீஸ் அதிகாரி கலிங்காதான் உண்மையான குற்றவாளி. அவனே பூமியை கடத்தி அவருடன் கொடூரமான எல்லைகளை கடந்து விட்டான். இங்கே கலிங்கா கூட காட்டிக் கொள்வதற்காக பூமியை தேடுவதற்காக கிளம்பி காளியின் வீட்டுக்கு சென்று விசாரணை செய்கிறான். கிரிஜா சொல்கிறாள், பூமி மற்ற குழந்தைகளுடன் வீட்டுக்கு சென்று விட்டாள். அதற்கு பிறகு அவள் எங்கு சென்றால் எனக்கு தெரியாது. ஆனால் கிரிஜாவை பார்த்தவுடன் கலிங்காவின் பார்வை மாறிவிடுகிறது. மேலும் அவன் மிரட்டுகிறான், குழந்தை கிடைக்கும் வரை நான் தினமும் விசாரணை என்ற பெயரில் வீட்டுக்கு வருவேன். அடுத்த நாள் காலை காளி தனது காகாவிடம் எல்லாவற்றையும் சொல்கிறான். மற்றும் காகாவுக்கு தெரிந்தவுடன் அந்த பரிந்தா வேறு யாரும் இல்லை, கலிங்கா தான் என்று அவரும் அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் அவர் காளிக்கு தைரியம் அளிக்கிறார். மாலை காளி வீட்டிற்கு திரும்பும் போது கிரிஜா பயந்திருக்கிறார். கேட்டபோது கிரிஜா அவனுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறாள். கலிங்கா அவருடன் எவ்வாறு பலவந்தமாக நடக்க முயற்சித்தான்